நரைச்சிருச்சுன்னா தான் டையை போட்டுக்கிறோம். அப்புறம் அந்த மூஞ்சிலெல்லாம் சுருக்கம்லாம் வந்துச்சுன்னா என்ன செய்வீங்க? ஒன்றும் செய்ய முடியாது. அயன் பாக்ஸை வச்சா தேப்பீங்க. அதுக்கு ஒரு வழி சொல்லட்டுமா? ஒரு வாரத்தில் ஒரு 2 நாளைக்காச்சும் இந்த கருவேப்பிலை பொடி சாப்பிட்டீங்கன்னா முதுமை அவ்வளவு சீக்கிரம் உங்ககிட்ட வராது, இளநரை வராது. மிளகா பொடி வச்சுக்கிறீங்கல்ல, அதுக்கு பதிலாக இந்த கருவேப்பிலை பொடியை வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கூட நீங்கள் சாப்பிட. இந்த ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடி ரெசிபி வந்து ஃபுல் இன்க்ரீடியன்ட்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட் கமெண்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையுமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த ரோஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ரோஸ்ட் பண்ணிடாமல் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் வந்து தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு பொருளுமே வந்து ஒரு டைம் எடுக்கும். இப்போ உளுந்தெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாங் டைம் எடுத்து ரோஸ்ட் ஆகும். பட் இந்த பொட்டுக்கடலை இருக்க சீரகம், மிளகு இதெல்லாம் வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு பொரிஞ்சு வந்துடும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சிம்பிளான சூப்பரான ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.